புரோட்டீன் நிறைந்த பாதாமில் குறைந்த செலவில், அதுவும் பார்பிக்யூ ஃப்ளேவர்ல கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய அதே சுவையுடன் ரொம்ப சூப்பரா ஈஸியா வீட்லயே செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 350 கிராம் பாதாம் எடுத்துக்கலாம். ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுறலாம். அதோட பார்பிக்யூ ஃப்ளேவர் இருக்கிற பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த அளவு எடுத்துக்கிட்டோம்னாலே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான டேஸ்ட் வேணும்னா பார்பிக்யூ ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலந்து வச்சுட்டோம். 10 to 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாதாம்ல எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கேஸ் அவன்ல தான் ரோஸ்ட் பண்ணி காட்ட போறேன். கேஸ் அவன்லேயே நம்மளுக்கு வர்ற அந்த பிளேட்ல பட்டர் ஷீட் போட்டாச்சு. பட்டர் ஷீட்டுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாதாமை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ கேஸ் அவனை 175 டிகிரி செல்சியஸ்ல ஆன் பண்ணிட்டு 10 to 15 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். ஒரு 8 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப பாஸ் பண்ணிட்டு நம்ம வெளியில எடுத்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அகைன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரையா இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வெளியில எடுத்துருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற உப்பு, இந்த மசாலா எல்லாமே உதிர்ந்துரும். அப்ப கடையில சாப்பிடக்கூடிய அதே சுவையுடன் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் இனியது, நம் சமையல் சுவை மிகுந்தது.